அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுன ராசிக்கார நேயர்களை, உன் வளர்ச்சியை பார்த்து உன் உறவுகளை பொறாமைப்படுவார்கள். மார்ச் 22க்கு பிறகு உன் தலைவிதி மாறுகிறது. அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தாங்க வாழ்றாங்க. இவர்கள் என்னதான் சில விஷயங்கள் நடக்கணும், சில விஷயங்கள் தனக்கானதாக இருக்கணும் அப்படின்னு இவர்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது எல்லாத்துலயுமே இவர்களுக்கு கிடைப்பது தோல்வியும் துன்பமும் மட்டும்தான். அன்பு காமிக்க இவருடைய வாழ்க்கையில யாருமே இல்லைங்க. அன்புனா என்னன்னே தெரியாம தான் வாழ்க்கையில வளரவும் செஞ்சிருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். ஆனா மத்தவங்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அன்பை நான் எப்படி கொடுப்பாங்க? மத்தவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்றலாம் கேட்காம, உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பத்தி பெருசா எடுக்காம யோசிக்காம அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள். மிதுன் ராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா தனக்குன்னு ஒரு உறவு இல்லை, தான் மேல அன்பு காமிக்க யாரும் இல்லை, தான் மேலதான் யாரும் காமிக்க மாட்டாங்க, நானாச்சும் மத்தவங்க மேல காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவ்வளவு வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்கள் பாக்குறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே அன்பையும் பாசத்தையும் உதவின்னு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இவ்வளவு இதுக்கு நல்லவர்களாக இருந்து நல்லது செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு நல்லது செய்யறதுக்கு கூட யாருமே கிடையாதுங்க. இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்கள் நல்லது செய்யறாங்க, ஏமாளியா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பல நபர்கள் இவர்களை எளிமையா, ரொம்ப எளிமையா ஏமாத்திருக்காங்க. ஒருத்தங்க ஏமாளியா கிடைச்சிட்டா போதும், இவனை வச்சு நம்ம எந்த அளவுக்கு உறிஞ்சிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நமக்கு தேவையான எடுத்துக்க முடியுமோ அதுதான் இந்த சமூகம் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த மிதுன் ராசிக்காரர்கள் சிக்கி சின்னபின்னமா ஆயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இதுல இவங்களுக்கு மாற்றமே நடக்கலைங்க. இதனால வரைக்குமே வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துல இருந்து இவங்க இழந்து கீழே வந்து விழுந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து எந்திக்க முடியாம தான் சிரமமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய துன்பம், கஷ்டமா இருக்கிறதே இவங்களுடைய காதல் வலிக்க. காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படின்னா, இவங்க விரும்பின ஒரு பொண்ணு, இவங்க விரும்பின ஒரு பையன், இவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையும், அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு பொண்ணு தான் ஒரு பையனை விரும்பிக்கிட்டு இருக்கா, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணும் அந்த பையனும் பேச ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் இவளை கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட போயிடுறாங்க. இந்த மிதுன் ராசிக்காரர்கள் கடைசியில ஏமாளியாக தான் நிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தங்க மேல அன்பு பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் சரி நம்பவே மாட்டாங்க. ஏன் ஏன் உறவை பத்தி எனக்கு தெரியாதா, அவங்க பேரை வச்சுட்டு சொல்லுவாங்க, ஏன் நம்பரை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவர்கள் அவ்வளவு கண்மூடித்தனமா நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, சரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, அதனாலதான் என்னை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க இந்த மிதுன் ராசிக்கார். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்க ஏமாத்தினா நீ ஏமாத்தலடா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா அப்படிதானே எல்லாருமே சாப்பிடும் பண்ணுவாங்க. ஆனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் அதை கூட செய்ய மாட்டாங்க. என்ன நீ ஏமாத்திட்டியா, சரி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, அதனாலதான் நீ ஏமாத்திருக்க, நான் கரெக்டா இருந்ததுதான் நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு தப்ப கூட அவங்க மத்தவங்க மேல போடாம தான் மேல போட்டுப்பாங்க. இவ்வளவு இதுக்கு ஒரு இது ஏமாளின்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல குணம் தான். ஆனா மற்றவர்களுடைய பார்வையில அது ஏமாளி தானங்க. இப்படியாடா ஏமாந்து நிப்பேன், அவனை ஏமாத்திருப்பேடா, அவனை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியும் அது என்னன்றது. இப்படிதாங்க வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வியில போயிட்டாங்க, இவங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய மனசு இவங்களை போட்டு கேள்வியா கேட்குது, நீ என்னடா தப்பு பண்ண, எதுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்னா விட்டுட்டு போனவங்க ஏன் எதுக்குன்னு சொல்லியிருந்தாவாச்சு, சரி இதான் தப்பு பண்ண நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்ன தப்புன்னே சொல்லாம போயிட்டாங்களா, அவங்க கிட்ட கேட்கவும் முடியாம, கேட்டா ஏதாவது பிரச்சனையாரமோ பயமும் இருந்துகிட்டு சரி கேட்க வேணாம் அப்படின்னு தெரியாம, என்ன தப்புன்னே தெரியாம தன்னைத்தானே ஒவ்வொரு விஷயத்திலுமே இது தப்பா, அது தப்பா, அந்த பேசுறது தப்பா, இப்படி பேசுறது அப்படின்னு தன்னைத்தானே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தை கொடுத்துக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் மிதுன் ராசினுடைய வாழ்க்கை இத்தனை கஷ்டங்களையும் துயரங்களையும் சுமந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில இவர்கள் துன்பத்துல இருந்து வெளிவருவதோடு சேர்த்து இவ்வளவு நாள் இவங்களை துரத்திக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் இருந்தும் சரி, பிரச்சனைகள் இருந்தும் சரி, நீங்க வெளிவர முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு நீங்களே சொல்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது. சரி, இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களும் எந்த அளவுக்கு நன்மை நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாங்க இந்த ஒரு விஷயத்த. அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க இன்றைய நாள் வரைக்குமே செல்வத்தை பெருசா சேர்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வருமானமே இல்லை சாமி, வருமானமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. குடும்பத்துல பணம் காசு இல்லைனாலே மதிப்புன்றது கூட இல்லாம போயிடுது.
என்னை எந்த ஒரு இடத்துலையுமே பேசக்கூட விட மாட்டாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு மிதுன ராசிக்காரர்கள் நிறைய நாட்கள் அழுதுருக்காங்க, கண்ணீர் விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முதலாவது தீர்வு கிடைக்க போகுதுங்க. இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க சேமிப்புன்னு ஒரு பணத்தை சேர்த்து வைக்க முடியாம, வருமானம் சரியா வராம ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வருமானமும் சரி, அதிர்ஷ்டத்தால் செல்வத்தினுடைய முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது. இதனால் வரைக்குமே நீங்க கொடுத்த பணமும் சரி, நீங்க வாங்கின பணத்தையும் சரி கொடுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த இடத்துல செல்வத்தினுடைய முன்னேற்றம் இருக்குமோ அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. முக்கியமா நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து செல்வம் கிடைப்பதோடு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும். இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நாட்கள் இந்த சொத்து பிரச்சனை தீர்த்தணும்னு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா கடைசியில இந்த சொத்து பிரச்சனைக்குள்ள போய் பெருசா சிக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நிலைமையில தான் தள்ளப்பட்டிருந்தாங்க இந்த மிதுன்ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சொத்து பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும். சொத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் சரி, செல்வத்தினுடைய கஷ்டங்களையும் சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இவருடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். இதற்கு முன்பு சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களை கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டு முன்னேற்றங்களை பார்ப்பாங்க. இதனால் வரைக்குமே இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யாராவது ஒருத்தங்க இவங்களை வேணுக்கனே வம்பழுப்பதும், தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு பேசி இவருடைய மனசை உடைப்பதும்னு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பொறுத்து தான் போய்கிட்டு இருந்தாங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி, துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கும். இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி அப்படியே காத்தோட காத்தாக காணாமல் போகும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில. மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்குமே தமிழ அன்பு காமிக்கவும், தமிழ உரிமை எடுத்துக்கிட்டு எது தப்பு எது சரின்னு சொல்வதற்கும் யாருமே இல்லைன்னு எவ்வளவு நாட்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் மிதுன் ராசிக்காரர்களுக்கு. மிதுன் ராசினுடைய போராட்டங்கள் எல்லாமே சில தினங்களுக்கு அப்புறமா தோல்விகளை மட்டுமே தான் இதனால் வரைக்கும் தலைவிருக்கு. இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் சரி, ஒவ்வொரு முயற்சிகளையும் சரி, யாராவது பின்னிருந்து வேணுக்கனே இவங்களை அதுல இருந்து வெற்றி பெற விடாம தடுக்கிறதுக்குன்னு சில கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் இவங்க கண் முன்னாடியே அது நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. சரி தினங்கள் போனா, சில மாசங்கள் போனா எல்லாம் சரியாயிடும் நம்பினாங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இல்லாம போச்சுன்னு தாங்க சொல்லணும் இவருடைய வாழ்க்கையில. இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது முழுவதுமாக நீங்குவதோடு சேர்த்து இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் காணாமல் போக போகுது. திருமணமாகி குழந்தையில சாமி, திருமணமாகி இன்னி நாள் வரைக்குமே எனக்கும் அவங்களுக்கும் சண்டை தான், ஏழாம் பொருத்தம் போல எங்களுக்கு இல்லை, அத்தனை சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில நிறைய நாட்கள் அழுதுருக்காங்க, கண்ணீர் விட்டுருக்காங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்ததுக்கு அப்புறமா இந்த மிதுன் ராசிக்காரர்களால் அதை எதிர்த்து போராட முடியாம கண்ணீரோடு தான் இருந்திருக்காங்க. எவ்வளவோ நாட்கள் இவருடைய மனசுல கேட்ட கேள்வி, ஏன் இப்படி இந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல சிக்கிட்டு சின்னாவினமா இருக்குமே, இதுல இருந்து தீர்வுகள் கிடைக்காதா, இதுல இருந்து ஒரு மாற்றம் அமையாதான்னு இவருடைய மனசே பலமுறை கேள்விகள் இவர்களுக்குள்ளே கேட்டிருக்கு. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களுக்கான மாற்றங்களோ இல்லை நன்மைகளோ நடந்ததே கிடையாது. நாளுக்கு நாள் பெருசா துன்பங்களை மட்டுமே தான் வாழ்க்கையில பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்குவதோடு நீங்க குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டாலும் சரி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். முக்கியமா இந்த கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில இவங்களுடைய மனைவியோ இல்ல கணவனோ ஏதோ தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. அதை புடிச்சு வச்சுக்கிட்டே இவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா இருக்க கூடாதுன்றதுக்காக பொன் வீட்டு சைட்ல இருந்தோ இல்ல பையன் வீட்டு சைட்ல இருந்தோ இல்ல சுத்தி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க வேணுக்குன்னு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்களை கூறிடுவாங்க. இத கேட்ட மிதுன் ராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் என்பது வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களுடைய மனசுல இவங்க மேல நம்பிக்கைன்றது ஒரு கட்டத்துக்கு மேல போக ஆரம்பிக்கும். ஏன்னா அடிக்கடி சண்டை போடுறாங்களா, இவங்க கூட வாழணுமா வேணாமா அப்படின்னு குழப்பங்கள் கொஞ்சம் வந்திருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையில இது நல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்காக சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுதலான இடத்துல இவங்க போய் சிக்கிக்கிட்டு வாழ்க்கையில அந்த இடத்துல பெருசா பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. இப்படிப்பட்ட விஷயங்களும் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. முக்கியமா தான் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்திருக்கும். தனக்கு ஒரு பையன் இல்லையே, தனக்கு ஒரு குழந்தை இல்லையன்ற ஒரு வருத்தத்துல எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தீர்வு இருந்து கிடைக்கும். முக்கியமா இவங்க குழந்தை இல்லை, திருமணம் ஆகல அப்படின்றது காரணத்துக்காக வச்சுக்கிட்டு மட்டுமே பல இடங்கள்ல இவர்களுடைய அந்த மரியாதை, சுயமரியாதை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா ஒரு திருமண வீட்டுக்கே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு வேலை செய்ய சொல்றாங்க, இவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல, இவனே செய்யுது அப்படின்ற மாதிரி. இந்த பொண்ணு வயசாயிடுச்சுமா, 30 வயசாயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, இவளை போய் கூப்பிடுங்களே, இது நல்லா இருக்குமா, பொண்ணு இந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கு போயிடும் அப்படின்னும் இல்ல குழந்தை இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசனை வச்சு அதையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இவர்களை இந்த மிதுன் ராசிக்காரர்களை பெருசா காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க இது நாள் வரைக்கும். அப்படிப்பட்ட காயங்கள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போய் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகளும் நன்மை நடக்கும், குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாக போகுது. இவ்வளவு நாள் நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ நிறைவேற போகுது. நம்பிக்கையா இருங்க. உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தைரியமா இருங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல. மிதுன ராசிக்கு வாழ்க்கையில சொர்க்க காலங்கள் என்பது ஆரம்பிச்சிருச்சு. எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள் உங்களுடைய மனசை காயப்படுத்தும், ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க எதிர்த்து நில்லுங்க, தைரியமா போராடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நம்பிக்கோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பினால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.